வணக்கம். தமிழ்நாடு விஸ்வபிரம்மா ஐங்குளத்தோர் மக்கள் மையத்தின் மாநில தலைவர், கோவை மாவட்டம் பிரம்மஸ்ரீ காளிராஜாச்சாரியார். தொழிலாளர் தினம் என்று நாளை கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு மே 1ஆம் தேதியும் தொழிலாளர் தினம் எப்படி கொண்டாடுவது, அந்த தொழிலை படைத்தவர் யார், உலகை படைத்தவர் யார், அந்த விஸ்வகர்மா இனத்தில் விஸ்வகர்மா குலக்கடவுள், விஸ்வகர்மா மக்கள் அனைத்து மக்களையும் அந்த தொழில் கடவுளோட கருவியினால் அனைத்து மக்களையும் பாதுகாத்து, தொழில் கருவிகளை, விவசாய கருவி அனைத்து கருவிகளையும் செய்து கொடுத்து முதல் பொறியாளர் அப்படிங்கிறார்கள். முதல் பொறியாளர் என்றால் அந்த விஸ்வகர்மா இனத்தில் பிறந்தவர்கள் என்று கூறப்படும். ஏனென்றால் எலக்ட்ரிக்கல் இப்போதைக்கு நீங்கள் முதல் பொறியாளர் மின் பொறியாளர் அப்படிங்கிறாங்க. மின் பொறியாளர் எப்படி வருவார்கள்? விஸ்வகர்மா இனத்தில் பிறந்தவர்கள், அந்த தொழிலுக்கே படைக்கப்பட்டவர்கள். 5 தொழில் அவர்களுக்கு ஒருமைப்பட்டு, கொள்ளு தொழில் இல்லை என்றால் எந்த ஒரு தொழிலும் செய்ய முடியாது. கொள்ளு தொழில்தான் ஒரு சுத்திலை உருவாக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மரத்தொழில் அனைத்து மக்களுக்கும், ஏறு கலப்பையிலிருந்து வீட்டுக்கு நிலவு கதவிலிருந்து, அதுபோல் பாத்திர தொழில், நம் குடிக்கக்கூடிய சமையல் செய்யக்கூடிய பாத்திரங்களிலிருந்து, அதுபோல் கல் சிப்பி, நமக்கு ஆட்டாங்கல், அம்மிக்கல், அதுபோல் அந்த தெய்வங்களை படைக்கப்படும் ஒரு சக்தி வாய்ந்த கல்களையும் எடுத்து அந்த தெய்வங்களையும் படைத்து நம் மக்களையும் ஒரு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, பயபக்தியோடு வணங்கக்கூடிய நமது அனைத்து தெய்வங்களையும் படைத்து கண் திறந்து அந்த தெய்வங்களுக்கு சக்தி உருவாக்கப்பட்டு அந்த விஸ்வகர்மா இனம் ஏன் ஒதுக்கப்படுகிறீர்கள்? அதுபோல் தொழிலாளர் தினம் என்றால் அந்த விஸ்வகர்மா ஜெயந்தி விழா செப்டம்பர் 17 அன்று உலக நாடு முழுவதும் கொண்டாட வேண்டும். தமிழ்நாட்டில் ஏன் கொண்டாட முன் வருவதில்லை? அதை இந்த விஸ்வகர்மா இனம் மட்டுமில்லாமல் இந்த தமிழ்நாட்டில் அனைத்து சமுதாய சொந்தங்களும், விஸ்வகர்மா இனம் அனைத்து சமுதாய சொந்தங்களுக்கும், மதத்தினருக்கும் ஒரு நல்ல நட்பாக, ஒரு பாலமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த விஸ்வகர்மா இனத்தார். அதை புரிந்து கொண்டு தொழிலாளர் தினம், விஸ்வகர்மா ஜெயந்தி விழா செப்டம்பர் 17 கண்டிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் விடுமுறை என்று வணக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.